வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இது 29வது நாளோட கேமு. நம்ம ஆல்ரெடி ஜொமேட்டோ ஒரு 50 நாள் ஓட்டியிருந்தோம். அதேமாரி ஸ்விக்கி 50 நாள் ஓட்டிட்டு இதுக்கு எவ்வளோ கம்பாரிசன்னு 50வது நாளில் நான் சொல்கிறேன். காலையிலேயே அப்படியே ஒரு 2 தோசையை வாங்கி சாப்பிட்டு அப்படியே ஆர்டர் காட்டி வெயிட் பண்ணோம். மொதல் ஆர்டரு சாய் கிங்ஸில் போட்டிருந்தாங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து தலப்பாக்கட்டியில் ஒரு ஆர்டரு. சரி ஓகேன்ட்டு அதையும் போய் எடுத்துகிட்டு போனோம். ஆர்டர் பே அவுட் வந்து இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறானேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி ஓகேன்னு பார்த்துட்டு 12 மணிக்கு மேலே தருவான்னு பார்த்தா 12 மணிக்கு மேலே ஓரளவுக்கு தான் ஏற்றிருந்தான். அந்தளவுக்கு ஏற்றவே இல்லை. இன்றைக்கி என்னடான்னா அந்த மழையில் பெஞ்ச காசெல்லாம் இதில் போய் கழிக்கிறானோன்னு மைண்டுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே ஆர்டர் எடுத்துக்கிட்டே இருந்தான். இடையில ஒரு கடலப்பருப்பு வாங்கி சாப்பிட்டு அதுக்கடுத்து ஆர்டர் 1 பை 1ஆகவே எடுத்துக்கிருந்தோம். மதியத்துக்கு மேலே நல்ல பசி. சரின்ட்டு இந்த அக்கா கடைக்கு போயிட்டு ஒரு மீன் சாப்பாடு ஒன்று வாங்கியிருந்தேன். பார்த்தா மீன் சாப்பாடு பரவாயில்ல, ஓகே சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜில் இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு அன்லிமிட்டெட் ஃபுட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து மாலுக்கு போயிருந்தோம். என்னடான்ட்டு டென்னிஸ் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இத்தனை நாள் செட் பண்ணது இதுக்கு தானான்னு யோசிச்சுட்டு 2 பேர் மட்டும் விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி அதையும் பார்த்து முடிச்சுட்டு எனக்குள்ளே போயிட்டு ஆர்டர் எடுக்கலான்னு போய்க்கிருந்தேன். மறுபடியும் பார்த்தா விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி ஓகே இன்றைக்கி என்னமோ சம்பவம் நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு அதுக்கடுத்து ஆர்டர் 1 பை 1ஆகவே எடுத்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கடுத்து பே விட்டு ஒரு மீடியம் ஸ்டேஜ்லேயே கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் இஎம்ஆரில் போட்டிருந்தாங்க. சரின்ட்டு அங்கே போனால் அது பேர் டென்னிஸ் இல்லையா, ஸ்குவாஷா அப்படின்னு ஒரு கேமாக. சரி ஓகே எல்லாம் நேஷ்னல் இதுவும் வந்துட்டுதாங்க பிளேயர்ஸ்லாம். அவங்க ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அப்புறம் கேம் ஆரம்பித்து விட்டாங்க. சரின்ட்டு அந்த ஆர்டர் கொடுக்கும்போது எனக்கு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு சாண்ட்விட்ச் ஒன்று வாங்கி ஒரு 50 ரூபாய்க்கு ஒன்று சாப்பிட்டு அதுக்கடுத்து ஆர்டர் 1 பை 1 எடுத்துக்கிட்டோம். நைட்டுக்கு மேலே பே விட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டான். இன்றைக்கி என்னான்னு தெரிலன்ட்டு யோசிச்சுக்கிட்டே போயிட்டு அதுக்கடுத்து ஆர்டர் எடுத்து போயிருந்தேன். லாஸ்ட் ஆர்டர் கொடுத்து முடிச்சுட்டு ரூமுக்கு வர்றதுக்கு 1:27 ஆயிடுச்சு. அப்படியே வந்துட்டு இன்னையோட கேமை முடிச்சாச்சு. நைட்டு சாப்பாடு நண்பர் வந்து புளியந்தோப்பு சைடு போயிருந்தேன்னாங்க. சரி ஒரு சிக்கன் பிரியாணி ஒன்று வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு சிக்கன் பிரியாணி எடுத்து நைட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டா அருமையாக இருந்துச்சு. ஏன்னா நான் இன்றைக்கி நாள் ஒரு நாள் தான் இந்த மாதிரி சாப்பிடுவேன். அப்புறம் ஒரு நண்பர் ஒரு டவுட் கேட்டிருந்தார். போனஸ்னால் என்னென்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். பிரதர் இது மாதிரி தான் தராங்க. என்னென்னா 12 டு ஒரு 3 மணி வரைக்கும் மேக்ஸு போனஸ்ன்ற மாதிரி கொடுப்பாங்க. இதுதான் போனஸ்ஸு. ஒவ்வொரு இடத்துலையும் தருவாங்க. உங்கள் ஜோன் எப்படி இருக்குதுன்னு தெரில. இதுதான் போனஸ்ஸு. அப்புறம் 7 டு 9 வரையும் தருவாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியிருக்காங்க போல். இன்றைக்கியோட ஏர்னிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் காமிச்சிச்சு. ஆஃப்லைன் டிப்ஸ் ஒரு 40 ரூபா அடிச்சிச்சு. எக்ஸ்பென்ஸ் பார்த்தோம்னா 585 ரூபா ஆச்சு. இதை கழிச்சது போக நம்ம கை கிடச்சது 2227 ரூபா கை கிடச்சிச்சு. ஓகே பார்க்கலாம். டைம் இஸ் கோல்டு. டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுவோம். யுவர் ரிஸ்க் யுவர் கிஃப்ட்.